ஹே ஆல்! இந்த வீக் நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, டிவிடெண்ட். அதுக்கு முன்னாடி ஒரு தம்ப்ஸ் அப் போட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, இந்த மாதிரி நெறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸையும், அப்டேஷனையும் உங்களுக்கு குடுக்கறக்கு என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. சரி, வீடியோக்குள்ள போலாமா? டிவிடெண்ட்னா என்ன? ஒரு கம்பெனி அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பேமெண்ட்டா இஷ்யூ பண்றது. இதுல 2 முக்கியமான டைப் இருக்கு. ஒண்ணு ஸ்டாக் டிவிடெண்ட், இன்னொன்னு கேஷ் டிவிடெண்ட். சரி, ஸ்டாக் டிவிடெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு கம்பெனி கேஷுக்கு பதிலா ஷேர்ஸ அவங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கும், ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் புரொவைட் பண்றது ஸ்டாக் டிவிடெண்ட். ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்களேன். ஃபண்ட் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அதுல 100 ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க. அப்படின்னா, அந்த கம்பெனி அவங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து 10% ஸ்டாக் டிவிடெண்ட் புரொவைட் பண்ணலாம்னு டிசைட் பண்றாங்க. விச் மீன்ஸ் உங்களுக்கு 100 ஷேர்ஸ்க்கு 10% அப்படின்னா 10 ஷேர்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? இப்போ உங்ககிட்ட 110 ஷேர்ஸ் வந்து இருக்கும். உங்களோட 100 ஷேர்ஸும், அவங்க குடுத்த 10% ஆன 10 ஷேர்ஸும் சேர்த்து, உங்களோட ஹோல்டிங் வேல்யூல 110 ஷேரா இருக்கும். ஸோ ஷேரோட குவான்டிட்டி உங்களுக்கு இன்கிரீஸ் ஆகும். பட் அதோட வேல்யூ எப்படின்னு கேட்கிறீங்களா? பார்க்கலாமா? இப்போ கம்பெனியோட கேப்பிட்டல் நெட் வொர்த் 100 மில்லியன் கேப்பிட்டலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா 10% ஷேர்ஸ வந்து இஷ்யூ பண்றாங்க டிவிடெண்டா. அப்படின்னு வரும்போது 100 மில்லியன் டிவைடட் பை 10 மில்லியன் ஷேர்ஸ் அப்படின்னா, ஒரு ஷேர் வந்து ₹10 அப்படிக்கு அவங்க கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. பட் 10% ஷேர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இஷ்யூ பண்ணும்போது, அவங்களோட கம்பெனி வொர்த் என்ன ஆயிருக்கும்னா, ஷேர்ஸ் குவான்டிட்டி இன்கிரீஸ் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ 11 மில்லியனா அவங்களுக்கு வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கும். ஓகே. இப்ப வந்து அவங்க அ டி டிவிடெண்ட் குடுத்ததுக்கு அப்புறம், அவங்களோட நெட் வொர்த் இன்கிரீஸ் ஆயிருக்குமா அப்படின்னு கேட்டா, இருக்காது. ஏன்னா, ஒரு கம்பெனியோட அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் தான் இன்கிரீஸ் ஆகுமே தவிர, கம்பெனியோட கேப்பிட்டல் நெட் வொர்த் அப்படியே தான் இருக்கும். இப்ப அந்த மேனேஜ்மென்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, 100 மில்லியன் ஷேர்ஸ் டிவைடட் பை 11 மில்லியன் ஷேர்ஸ் அப்படின்னு வரும்போது, 9.09 பெர் ஷேருக்கு வந்துட்டு அவங்க வந்து ஃபேஸ் வேல்யூவ கால்குலேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஸ்டாக் டிவிடெண்ட பொறுத்தவரைக்கும் ஷேர்ஸ் குவான்டிட்டி இன்கிரீஸ் ஆகும். வேல்யூல எந்த சேஞ்சஸும் இருக்காது. நெக்ஸ்ட் ஒன் கேஷ் டிவிடெண்ட். ஸ்டாக் டிவிடெண்ட் மாதிரி தான் கேஷ் டிவிடெண்டும் இருக்கும். என்னன்னா, இதுல ஸ்டாக்குக்கு பதிலா கேஷ் புரொவைட் பண்ணுவாங்க. ஸோ சேம் எக்ஸாம்பிள வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்களேன். ஃபண்ட் கம்பெனில 1000 ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க. ஸோ கம்பெனி வந்து 10 மில்லியன் ஷேர்ஸ்க்கு 10% வந்துட்டு டிவிடெண்டா புரொவைட் பண்ணலாம்னு டிசைட் பண்றாங்க. அப்போ $1 வந்து அவங்க வந்து 10%க்கு வந்து ஆனுவலுக்கு குடுக்கலாம் அப்படின்னு நெனைப்பாங்க. அதாவது ரூ. 1ன்னு வச்சுக்கோங்களேன். ரூ. 1 வைக்கணும்னா, இத அவங்க வந்து டிசைட் பண்ணிப்பாங்க. எப்படி குடுத்துக்கலாம்? குவார்ட்டர்லி குடுக்கலாமா? ஆனுவலி குடுக்கலாமா? இல்ல ஹால்ஃப் இயர்லி குடுக்கலாமா? அப்படின்னு. இப்ப குவார்ட்டர்லி குடுக்கணும் அப்படின்னா, 4ஆ பிரிச்சு 0.25ன்னு ஈச் குவார்ட்டருக்கும் குடுப்பாங்க. ஸோ ஆனுவலி கனெக்ட் பண்ணும்போது, அது வந்து ₹1 ஆயிடும். ஸோ இப்பயும் அவங்களோட இது என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ கம்பெனி வந்து நெட் வொர்த் $100 மில்லியன் இருக்கு. 10 மில்லியன் வந்து அவங்க வந்து டிவிடெண்டா குடுத்துர்றாங்க. ஈச் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு குடுக்கும்போது, அவங்களோட நெட் வொர்த் வந்து 100 மைனஸ் 10 90யா நம்மளுக்கு குறைஞ்சு போச்சுன்னா, ஷேர் வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆயிடுமா? அப்படின்னு. அப்படி கிடையாது. கம்பெனி அவங்களோட ப்ராஃபிட்ல தான் டிவிடெண்ட்ட வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டிவிடெண்ட் தரணுமா? வேணாமா? எவ்ளோ தரணும்? எப்படி தரணும்? இது எல்லாமே கார்ப்பரேட்டோட டெசிஷன் பொறுத்து தான். இது எதுவுமே மேண்டேட்டரி கிடையாது. அவங்க எவ்ளோ இஷ்யூ பண்ணணும்? எப்படி இஷ்யூ பண்ணணும்? எல்லாமே அவங்களோட 100% டெசிஷன் தான். டிவிடெண்ட பத்தி இதுவரைக்கும் உங்களுக்கு ஏதாவது தெரியாம இருக்கு அப்படின்னா, இல்ல இதுவரைக்கும் நான் டிவிடெண்டே கிளைம் பண்ணதில்ல. பட் என்கிட்ட மேஜர் ஷேர் ஹோல்டிங்ஸ் அதிகமா இருக்கு. அத எப்படி கிளைம் பண்றது? அப்படின்ற இந்த மாதிரி நெறைய டவுட்ஸ் வந்துச்சுன்னா, நம்ம சேனல்ல இருக்க டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி, நீங்க உங்களோட டிவிடெண்ட கிளைம் பண்ணிக்கலாம். நாங்க சப்போர்ட் பண்ணி குடுக்குறோம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.